எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உலக மகிமை வெடிச்சு வந்த கர்த்தர் இந்த உயிரோட சொர்க்கத்தில் ராஜாத்தி ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கு. நாம் இந்த உலகத்தில் பிரார்த்தனை ஜெபிக்குவா, அதனால் நம்மை ஆசீர்வதிக்குவா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. விசுவாசம் பண்ணுங்களா? எப்படி இது பேசி கொடுத்துங்களா? வசனங்கள் ரொம்பமாய் நம்மை ஆசீர்வதிக்குவேன். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்லி நாம் தன்னை வழியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கு. ഞാൻ ജീവനായിருக்கு, நான் வழியாயிருக்கு, நான் வചனமாயிருக்கு. இந்த உலகத்தில் வചனமாய் இருக்கு. அதான் கர்த்தர். எப்படிதான் போதிக்குமா? அதனாலே நம்ம கர்த்தருடைய வசனங்களை உருப்பண்ணுங்களதா ஆராதனையில் வெளிப்பட்டு வருந்த கர்த்தருடைய அற்புதங்கள் உண்மையான இந்த பக்கத்திலே பிரார்த்தனை ஜெபிச்சு அவனாலே ஆவியை பங்கு வச்சிருக்குது. பெந்தக்கோஸ் நாளில் அவர் உண்மையான அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தது. மகிமையோட உண்மையில் எல்லாவரையும் ஆசிர்வதிக்கிற கர்த்தர் அவருடைய வசனங்களை எப்போதும் பேசிக்கொண்டிருக்குது. அதனால் ஆசீர்வாதம் நம்ம கூட வருவேன். வசனம் இந்த மாதிரி சொல்றதுக்கு அற்புதங்களே இயேசு கிறிஸ்துவில் இருக்கு. தேவருடைய ஆவி இயேசு குமாரன் தந்திருக்கு. அதனால் நாம் எப்படி இருந்தானா பிரார்த்தனை ஜெபிச்சு கொண்டிருக்கு. அடையாள அற்புதங்களை காட்டி வைக்கிறது. இயேசு கர்த்தரில் அடையாளம் இருக்கு, அற்புதம் இருக்கு. எப்படி இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் அவருடைய அந்த வசனங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுக்குதா. இயேசு கர்த்தர் நன்றியோட நாம் வாழ்த்து கொண்டிருக்குது. இந்த மனிதனை காப்பாத்துங்கள் வந்த கர்த்தர் ஒரே ஒரு கர்த்தர், இயேசு கர்த்தர். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை விருப்பண்ணுங்களதா கேட்கப்பட்ட வசனங்களை நான் இந்த எப்படி இருந்தாலும் அதனாலே ஆசீர்வதிக்குதா கர்த்தர். தூத மகிமையில் இயேசு கர்த்தருடைய ஆவி அந்த பக்கத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அவர் விருவே அவர் தேவர் தேவர் தூதன் அழைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து நம்ம வழியை காட்டித் தருகிற கர்த்தருடைய நன்றியோட வாழ்த்து கொடுத்தீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட சொல்றதா, யோர்தான் ரெண்டாய் பிளர்த்த தெய்வம். அவர் ரொம்பதான வசம் எல்லா உண்மையான மகிமையில் ஆசைக்கு அவரில் எப்போதும் போதிச்சிருக்கு. வசனம் நம்மோடு கூட இருந்து சொல்லிக் கொடுக்குற. இந்த மாதிரி திருடம் பேசியாலும் கர்த்தரின் நியாயம் நீதியும் வெளிப்பட்டு திருங்களே. ஊழிய வேலைக்காரா இருக்குதா, உங்களுக்கு கவலைப்படாதுக்கா, தெய்வம் உங்களோட கூட இருக்கு. அவருடைய பரிசுத்த ஆவி உன்னோடு பேசிக் கொண்டிருக்குதானே. ராஜன் மகிமையில் உண்மையான காப்பாத்தங்கள் வந்த கர்த்தருடைய ஆவியை நான் எப்படி பிராபிக்குமா? அப்படிதான் சக்தி நம்மை கூட இருக்கு. எல்லா வழியும் நமக்கு அனுகூலமாய் இருக்கும். தேவர் நன்றியோடு வாழ்த்தி கொண்டிருக்குதா. ஏலியாவின் தெய்வம் அவரோடு கூட இருந்து தெய்வ அற்புதங்களை காட்டி கொடுத்திருக்கு. கரித்தா தோட்டன் அருகில் உங்களுக்கு இருக்க, நான் உங்களுக்கு அப்பம் இறைச்சி காக்க வழி உங்களுக்கு எத்திச்சு தரும் என் தெய்வம் அவரோடு பேசி கொண்டிருந்தது. எப்படிதான் அதான் தெய்வமா அவரோடு கூட பேசிக்கொண்டு, அதனாலே தெய்வம் ஒரு காக்கை தெரஞ்செடுத்து
ஒரு மனுஷனே அல்ல, ஒரு காக்கை தெரிஞ்செடுத்து அந்த பக்கத்திலேயே கொண்டு கொடுக்கிறார். அப்ப அரசி எப்படி அற்புதமா! காக்கா இந்த ஜீவி அவரது அப்பவும் தின்னு வெள்ளம் குடிச்சு கெரிதாத்தோட்டின் அருகில் அவர் என்ன தூர யாத்திரை இருக்கு, அந்த பக்கத்துல இப்போ சாராபத்தில் விதவை இருக்கு, அவட செல்லுங்க. அப்படி உங்களை அவர் தேசத்திற்கு சாமம் வந்திருக்கு, அந்த அப்பவும் சாப்பிட்டு அவர் ஆத்மாவினே மரணம் சம்பவிக்கிறது ஆசை பண்ணி கொண்டிருக்க வேளையில் அந்த கர்த்தர் தெய்வம் அந்த அபிஷேகனா ஏலியாவு அவருடைய சென்று உங்களை எனக்கு தெரிஞ்ச தின்று அந்த முதல் ஏலியாவு அவரை ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கு. தேச சாம போய் சாராவத்தில் விதவா அவருடைய தெய்வ ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்திருக்கு. உன்னுடைய சாபங்கள் இயேசு மாற்றி கொண்டிருக்கும். அற்புதங்களை தெரிந்த கர்த்தருடைய ஆவியை நாம் சொல்லி கொடுத்தத விசுவாசம் பண்ணுங்களா? எப்படிதான் மட்டும் ஆசைக்கு விரோதமே ஒன்றுமே இல்லை. தெய்வம் நம்மோட கூட இருக்கு. உங்களோட சாபம் மாற்றுமே, உங்களோட ரோகம் மாற்றுமே, உங்களோட விஷயங்களே எப்படி எந்த ஆசை விஷயம் எந்த விஷயமாயிருந்தாலும் அவர் துருத்தி தெய்வம் ஆசீர்வதிக்குமே. இந்த தேவருடைய ஆவி இந்த பக்கத்தில் உங்களோட ஆசீர்வதிக்குமே. மனுஷனே அவருடைய வசனங்களே ஆசீர்வதிக்குதா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. நாம் மற்ற எப்படி இருந்தாலும் வசனங்களை உருக்கொண்டிருக்குதா. ஏலியாவின் தெய்வம், ஏலியாவின் மகிமையில் உண்மையான தெய்வம் அவரோடு கூட இருந்து அற்புதங்களை காட்டி வச்சு கொடுக்கிறதா, முடிஞ்சு போகாதே அவர்தான் வசனங்களா உருப்பண்ணி கொண்டுதா. என்ன பற்றி உண்மைதான சொல்றதாக உங்களுக்கு உங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதா, பவனத்தை சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்குதா, உங்களோட ஜீவிதத்தை சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்குதா? ஒன்றுமே கவலைப்படாதங்க. தெய்வம் உங்களை சாமம் மாற்றி ஆசீர்வதிக்குவார். உங்களை கூட வருதா கர்த்தர் இயேசு கர்த்தர் உங்களை கூட வரும். உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் உங்கள் சாமம் பெருத்துவான். இயேசு கர்த்தர்கள் அதிகாரமாயிருக்கு. இந்த தெய்வம் நம்மை மகிமையான முடிச்சு போகாத அனுகிரகமே பேசி கொண்டிருக்குது. அதனாலே நாம் என்ன விஷயம் தெரியுமா? தெய்வ விசுவாசம் பண்ணுங்களா. தேவருடைய ஆசையில் மகிமையில் இருந்து வந்தவர் ஒன்றுமே பயமாயிருக்கா? உங்களுக்கு பயமாயிருக்கா? அதனாலே ஒரு விஷயமே இல்லை, ஒன்றுமே கவலைப்படாதுங்க. நாமே விசுவாசம் பண்ணி கொண்டிருக்கிறதா தெய்வம் ஒரு சின்ன தெய்வம் அல்ல, பெரிய தெய்வம். இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்த கர்த்தர் சின்ன தெய்வமாய் உலகத்தில் வந்தார். அதனாலே தெய்வம் இல்லை, உலக மகிமையில் பெரியவராய் தெய்வம், தலைவராய் தெய்வம், அற்புதமாய் தெய்வம், சகல சிருஷ்டிகளை சிருஷ்டிச்சு அந்த இயேசு கர்த்தர் சர்வ சக்தனாய் தெய்வம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுனே. நான் எப்படி எந்த மறந்தாலும் அவதான் தெய்வம் உங்களை மறக்காத கூட இருந்து ஆசீர்வதிக்குமே. எல்லா மகிமையில் இயேசு கர்த்தருடைய ஆவியே நம்மை பேசி கொண்டிருக்குது. எல்லா வசனங்களுக்கும் உருப்பண்ணுங்களதா, அற்புதங்களை காட்டி வச்சு இருக்குதா. இயேசு கர்த்தருடைய வசனம் நம்மோட கூட இருக்கு. உண்டமா? தேவரை அல்லேலூயா பாடி கொடுங்களா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தெய்வம் என்னோடு இருக்கு, தெய்வம் உங்களோடு இருக்கு, இந்த ஃபேமிலி குடும்பத்தோடு இருக்கு. ஊழிய வேலைக்காராய் இருக்கு. தெய்வம் எல்லாரும் கூட இருக்கு. வழிகாட்டி திருதா உறுப்பானா தெய்வம் அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்குதா. சாமம் எந்த பக்கத்தில் வந்தாலும் துரத்துதா தெய்வம் உங்களோட கூட இருக்கு. ஏலியாவின் தெய்வம்
உங்களோட கூட இருக்கு. விசுவாசத்து வேலையில் உங்களோட கூட இருக்கு. தெய்வம் அவனால் அப்படி இருக்குதான்னு மட்டும் தேவருடைய வசனம் எப்போதும் ஜீவன் உயிரோடு இருக்குது. முன்னை உலகம் அப்படிங்க அந்த வசங்களுக்கு விஷயங்களை எப்படி இருந்தாலும் மின்னும் போல இல்லை. உலகில் அந்த தெய்வம் அவருடைய ஆசைகளுக்கு விரோதம் ஒன்றுமே இல்லை. அவன் பெருத்து விடுத்தது அப்பான மட்டும் பிடிக்குமா அந்த இயேசு கர்த்தர். நன்றியோட தான் வாழ்த்தி கொடுத்துதானா எல்லாம் எப்படி இருக்குதானா என்ன விஷயங்களே ஆசைகளுக்கு விரோதமே ஒன்றுமே இல்லை. தெய்வம் நம்மோடு கூட இருக்கும். தேவருடைய வசனம் எல்லாருக்கும் மகிமையோட உலகத்தில் வந்த கர்த்தருடைய ஆவியை நான் எப்படி பார்த்தாலும் பிரார்த்தனை ஜெபிச்சு கொண்டிருக்குதா. ஒன்றே ஏலியாவின் தெய்வம், ரெண்டே சாமங்கள் போற்றுவே தெய்வம் நம்மோடு கூட இருந்து சாராவத்தில் விதவை தெய்வம் ஆசீர்வதிச்சு கொண்டிருந்து தேசத்தை ஆசீர்வதிச்சோ. அவர்தான் பெரியவராய் தெய்வம். அவர் கல்பனையில் உண்மையான விஷயங்களுக்கு சக்தியை தரும். அவர் உயிரோடு இருக்க தானப்பா ஒன்றுமே முடிக்குமானம் உள்ளேதானா தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட இருக்கு. பரிசுத்தையாவி இன்னும் பேசி கொடுக்கிறதானா இன்னும் எப்படி இருந்தாலும் அவருடைய வசனம் நம்மோடு உறப்பட்டு கொண்டிருக்குதே. சொல்லுமா அதிகாரத்தை சொல்லுமா. இயேசுவின் கர்த்தர் அதிகாரத்தை சொல்லுமா. உங்களோட வசனம் தெய்வ வசனம் உங்களுக்கு கூட இருக்கு. இயேசுவின் அதிகாரத்தை மகிமையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்குது. நெய்வாரம் விடிக்குவாதம் ஒன்றதான விட்டம் அற்புதங்களை காட்டி வச்சிருக்கு தெய்வம். அவர் உண்மையான நம்ம கூட இருந்து வழிகளை காட்டி தருங்களா. ஏகனாய் மகா அற்புதங்கள் செய்த கர்த்தர், ஆத்தாத்மாவினே தன்ற கர்த்தர், உண்மையில் வந்த கர்த்தர், உந்த ஜீவிதத்தில் இருக்கும் கர்த்தர், விசுவாசத்தில் வெறும் கர்த்தர். அதனால் பிரார்த்தனை ஜெபிக்கும் போது கர்த்தா வருமே. அவர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிக்குமே. கஷ்டத்தில் அந்த விஷயங்களை தொடுத்தெடுக்குமே. ஆசீர்வதிக்குதா தெய்வம் நம்மை காப்பாத்துக்குமே. இந்த முன்னாலே ஒரே விஷயம் தெய்வம். அவர் பெரியவராய தெய்வம். இந்த உலகத்துல ஒரே தெய்வம் உங்களோட கூட இருக்கு. கர்த்தாவா இயேசு கிறிஸ்து மகிமையில் தேவன் தேவகுமாரன் உண்மையான உங்களை தேடிக்கொண்டிருக்குது. நீ ஒன்றுமே கவலைப்படாதங்கா. தெய்வம் ஆசீர்வதிக்குமே. எப்படி இருந்தானா மட்டும் இந்த யாரும் சொல்றது நீ சின்ன வயசுல வந்ததா, உங்களுக்கு குழந்தோடு இருக்கிற வந்ததா, நீ உயிரோடு இருக்கு அப்படிதான் இந்த பக்கத்துல உங்களை தெய்வம் இங்க ஆசீர்வதிக்குமே. நல்லவராயன் தெய்வம் நன்றியோட வாழ்த்தி கொடுத்தீங்களா. எப்படி இருக்குதா முடியுமா சொல்லுதா. ஏலியாவின் தெய்வம் அப்படிதான். ஏலியாவின் தெய்வம் ஒன்று மாற்றி அல்ல, பூர்வ பிதாக்கன்மார் தெய்வம். அவரை கூட இருந்து ஆசீர்வதிச்ச தெய்வம். விசுவாசம் பண்ணுங்களா, பிரார்த்தனை பண்ணுங்களா, விஷயங்களே பேசிக்கொண்டிருக்குதா. தெய்வ ஆத்மாவினை விசுவாச கண்ணிகையில் உண்மையான சிம்பு மாதிரி உலகம் மொத்தம் பிடிக்குதான சிப்பி இருக்க மாதிரி அந்த விஷயங்களை உலகத்தில் நாம் உண்மையான வசனங்களை நான் ஜாக்கிரதை இருக்கு. அவனால விஷயங்கள் எல்லாம் போதுமா. உலகத்தில் தெய்வம் அவர் வெறுமை, அவருடைய ஆசீர்வாதம் நம்மோட கூட இருக்கு. எப்படி இருக்குதா ஒரு விஷயத்தில் நாம் இப்படி இருக்குதான பல விஷயங்கள் நம்மளோட தெய்வத்தில் வருவே. அதுதானே தெய்வம் நாம ஒரு விஷயத்தில் கொண்டு வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்குமே. தெய்வம் அதிகாரத்தில் உண்மையான அற்புதங்களை வழிகாட்டி தருகிறதான அவர்தான் தெய்வம். நம்ம கூட இருக்குதா தெய்வம். நாம் நன்றியோட வாழ்த்துங்களா, ஆராதனை வாழ்த்துங்களா. அதுதான் தெய்வம் நம்ம கூட வருவே. பரிசுத்த ஆவி ரொம்ப மாறி நம்மோட கூட இருந்து வழிகளை காட்டி தருங்களா.
இந்த மாதிரி பேசுறத சொல்லுங்க. அந்த சகதியா உங்களுக்கு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியா உங்கள பேசிக்கொண்டு இருக்கும் காலையில் இந்த சகதியால் உங்களுக்கு சொல்லுங்க. தெய்வம் என்னை காப்பாத்துங்கமே, தெய்வம் என்னை ஆசீர்வதிக்குமே, தெய்வம் என்னை உயர்த்துமே, தெய்வம் என்னை ஜெயாலய கொண்டு போகுமே, அந்த தெய்வம் எனக்கு கூட இருக்கு. அதனால உங்கள சொல்லிக்கொண்டே இருக்கா. பிரார்த்தனை ஜெபிச்சு கொண்டே இருக்கா. அப்போதான் பரிசுத்த ஆவி வந்து உங்களோட விஷயங்களை எந்த விஷயங்கள் இருந்தாலும் தெய்வம் முன்னில் வந்து ஆசீர்வதிக்குமே. ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் இயேசு கர்த்தர். ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் யெகோவா தெய்வம். ஒரே தெய்வம் உலகத்தில் தெய்வம் சாற்றால் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவோ அவனா தெய்வம் உயர்த்தி நின்ற கர்த்தர். Praise the Lord. மகிமையோட உயிரோடு இருக்குதா கர்த்தர் ஒருவர். அதான் இயேசு கர்த்தர். நான் உங்களோட சொல்றது தெய்வம் உங்களோட தெய்வம். ஒன்றுமே கவலைப்படாதங்க. தைரியமா இருக்கு. தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும். இவ்வசனங்களாலே நாமே ஆசீர்வதிக்குமாறாகട്ടെ. இயேசுவின் நாமத்தில் ஆமென் பிதாவே.